எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, கிரகங்கள் எவ்வாறு பலன் கொடுக்கும் அதை தான் பார்க்க போகிறோம். ஒரு கிரகம் எப்படி பலன் கொடுக்கும், எப்படி பலன் பார்க்குறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் நடைமுறையில் என்ன மாதிரி பலன் பார்க்குறாங்க, அதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதாவதுங்க, ஒரு ஜாதகத்தில் 3 விஷயங்கள் மெயினாக கவனிக்கணும். ஒன்று கிரகம், ஒரு கிரகம் எந்த இடத்துல நிற்குதுன்னு பார்க்கணும். ஒன்று. ரெண்டாவது அந்த கிரகத்துக்கு வீடு கொடுத்தவன், அதை தான் ராசி அதிபதினு சொல்கிறோம், அதையும் நம்ம கவனிக்கணும். 2. மூணாவது அது எந்த நட்சத்திரத்தில் இருக்குன்னு கவனிக்கணும். 3. அப்போ ஒரு கிரகம் எந்த ராசியில் நிற்குதுன்னு கவனிக்கணும். நம்பர் 1. அந்த கிரகத்துக்கு வீடு கொடுத்தவன் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். நம்பர் 2. அந்த கிரகம் நின்ற நட்சத்திரத்தை பார்க்கணும். அது நம்பர் 3. இந்த 3 விஷயங்களை வச்சு தான் நீங்கள் ஒரு கிரகம் எப்படி பலன் கொடுக்குது அப்படின்னு நீங்கள் முடிவுக்கு வரணும். இதில் நடைமுறை சிக்கல் என்ன அப்படின்னா, சில ஜோதிடர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, கிரகத்தை மட்டும் வச்சு பலன் சொல்கிறாங்க. நட்சத்திரம் தேவையில்லை, வீட்டதிபதி தேவையில்லை அப்படின்னு சொல்லி வெறும் கிரகத்தை மட்டும் வச்சு பலன் சொல்கிறாங்க. கிரக சேர்க்கை, கிரக பார்வை மட்டும் வச்சு பலன் சொல்கிற ஜோதிடர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் ஒரு சில ஜோதிட முறைகளில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா, கிரகங்கள் தேவையில்லை, வெறும் நட்சத்திரத்தை பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லி நட்சத்திரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்லக்கூடிய ஜோதிட முறைகளும் இருக்குது. என்னுடைய புரிதல் என்ன அப்படின்னா, 3மே ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத என்னுடைய புரிதல். ஒரு விஷயத்துக்கு போகிறப்ப தப்பு நடக்குது அப்படிங்கிறது நடைமுறையில் ஒத்து வரலங்கிறது என்னுடைய கருத்து. அதாவது கிரகத்தை மட்டும் வச்சு, கிரக பார்வை, கிரக சேர்க்கை மட்டும் வச்சு பலன் சொல்கிறதும் ஒரு தப்பான முறை. நட்சத்திரத்தை மட்டுமே யூஸ் பண்ணி பலன் சொல்கிறது இன்னொரு தப்பான முறை. என்னுடைய புரிதல் இந்த 3க்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதில் ஒரு முறை மட்டும் பயன்படுத்தினீங்க அப்படின்னா நடைமுறையில் பலன்கள் தப்பாக வருது. அதை நீங்கள் நடைமுறையில் பொருத்தி பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இப்போ உதாரணத்துக்கு நட்சத்திரம் 40% வலு. இப்போ நீங்கள் ஒரு எப்படி பலன் கொடுக்குது ஒரு கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த கிரகம் நின்ற நட்சத்திரத்துக்கு 40% இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அந்த கிரகத்துடைய வீடு கொடுத்த கிரகம், இப்போ உதாரணத்துக்கு சனி இங்கே இருக்குதுன்னா, இந்த சனிக்கு வீடு கொடுத்தவன் செவ்வாய் தானே. இது செவ்வாய் எங்கே போய் நிற்குதுன்னு பாருங்கள். செவ்வாய் வலுவாக இருந்தால் அந்த கிரகம் வலுவடையும். அதுக்கு 30% பலம் கொடுங்க. நின்ற கிரகத்துக்கு 30% பலம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. 3 விதமாக பிரிச்சுக்கோங்க. நட்சத்திரம், அது அந்த நின்ற கிரகத்தினுடைய வீட்டு அதிபதி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த நிற்கிற கிரகம். 3 விஷயத்துக்கு பாருங்கள். கிரகம் நின்ற நட்சத்திரம், கிரகம் நின்ற வீட்டு அதிபதி, கிரகம், இந்த 3க்குமே நட்சத்திரத்துக்கு கொஞ்சம் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. 40% பலமும், ராசி அந்த கிரகத்துக்கு வீடு கொடுத்தவனுக்கு 30%, கிரகத்துக்கு ஒரு 30% வலு கொடுத்து நம்ம ஒரு பலன் கொடுக்கும்போது பார்க்கும்போது உங்களுக்கு துல்லியமாக பலன் சொல்ல முடியும். இதில் வெறும் நட்சத்திரத்தை வச்சு அதை பிரித்து கொண்டு போய் அதை வச்சு பலன் பார்க்குறது 100% பலன் ரியாலிட்டியில் ஒத்து வரல. கிரகத்தை மட்டுமே வச்சு பலன் சொல்கிறாங்க நிறைய பேர், அதுவும் பலன் ஒத்து வரல. கிரகம், ராசி அதிபதி, நட்சத்திர அதிபதி 3யுமே நீங்கள் சேர்த்து வச்சு பலன் சொல்லி பாருங்கள். 100% கரெக்டாக வரும். இதுக்கு ஒரு உதாரணத்தோடு உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். அதாவது கிரகம் அப்படிங்கிறது நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, வேலைக்காரன் தான் கிரகம். ஒரு கிரகம் போய் ஒரு இடத்துல நிற்கிது அப்படின்னா அந்த இடத்துல போய் வேலை செய்ய போயிருக்கான் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு சூரியன் இங்கே சிம்மராசியில் இருக்குதுன்னா சூரியன் ஒரு வேலைக்காரன் அப்படி வச்சுக்கோங்க. ராசி அதிபதி யார்? அவங்க தான் மேனேஜர் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கிரகத்துக்கு வீடு கொடுத்தவன் தான் மேனேஜர். இப்போ உதாரணத்துக்கு சனி இங்கே இருக்குது, அனுச நட்சத்திரத்தில். சனி விருச்சிக ராசியில் இருக்குது. இந்த விருச்சிக ராசி அதிபதி யார்? செவ்வாய் தானே. அப்போ வீடு கொடுத்தவன் செவ்வாய் இந்த வேலைக்காரனை வேலை வாங்கக்கூடிய மேனேஜர் அப்படின்னு வச்சுக்கோங்க. வீட்டு அதிபதி அங்கே நிற்கக்கூடிய கிரகத்தை வேலை வாங்குறது மேனேஜர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. நட்சத்திர அதிபதி ஓனர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னா அந்த நட்சத்திரம் அந்த கிரகத்தை கண்ட்ரோல் பண்ணும் ஓனர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. புரியுதா உங்களுக்கு? 3 விதமாக பிரிச்சுக்கோங்க. கிரகம் வேலைக்காரன், அதுக்கு வீடு கொடுத்த வீட்டு அதிபதி மேனேஜர், அந்த வேலைக்காரனை வேலை வாங்குகிற மேனேஜர். அந்த கிரகம் நின்ற நட்சத்திர அதிபதி அவனுக்கு கம்பெனி கொடுத்த ஓனர். புரியுதா? ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியில் நீங்கள் வேலை பார்க்க வந்திருக்கீங்க. அந்த வேலை பார்க்கக்கூடிய வேலையாள் தான் கிரகம். அடுத்து அந்த கம்பெனி மேனேஜர் யார் அப்படின்னா, அந்த கிரகத்துக்கு வீடு கொடுத்தவன் தான் கம்பெனி மேனேஜர். அந்த கம்பெனி ஓனர் யார் அப்படின்னா, அந்த கிரகம் நின்ற நட்சத்திரம் தான் கம்பெனியினுடைய ஓனர். இந்த 3 விஷயமும் கரெக்டாக இருந்தால் தான் ஒரு கம்பெனி ஓடும். அதாவது ஒரு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா கம்பெனி ஓனருக்கு தான் கொடுக்கணும்.
நீங்கள் கம்பெனி ஓனராக இருந்தீங்கன்னா நீங்கள் தான் பாஸ், நீங்கள் சொல்கிறது தான் மேனேஜரும் கேட்கணும், வேலைக்காரனும் கேட்கணும். அப்போ அந்த 2 பேரையும் கண்ட்ரோல் பண்ணுறது நட்சத்திரம். அதனால தான் நட்சத்திரத்துக்கு வந்து 40% வலு கொடுத்துருக்கேன். மேனேஜருக்கு வந்து 30% வலு இருக்குது. கிரகத்துக்கு வேலைக்காரனுக்கு வந்து 30% வலு இருக்குது. ஒரு கம்பெனி ரன் ஆகணும் அப்படின்னா வேலைக்காரனும் ஒழுங்காக இருக்கணும், மேனேஜரும் ஒழுங்காக இருக்கணும், அந்த ஓனரும் ஒழுங்காக இருக்கணும். 3 பேருமே ஒழுங்காக இருந்தால் 100% வந்து கம்பெனி வந்து ரன் ஆகும். இதில் வேலையாள் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்பையும் வந்து கம்பெனிக்கு வந்து கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும். ஆனால் கம்பெனி வந்து டேக்கிள் பண்ணி போயிடும். மேனேஜர் சரியில்லை அப்படின்னா கூட கம்பெனி வந்து டேக்கிள் பண்ணி போக முடியும். ஆனால் இதில் மேனேஜரும் சரியில்லை, வேலைக்காரனும் சரியில்லை அப்படின்னா கம்பெனி வந்து பாதிக்கும். அல்லது ஓனர் சரியில்லை, ஏதாவது ஒரு விஷயம் சரியில்லை அப்படின்னா கொஞ்சம் ஹேண்டில் பண்ணி கம்பெனி ரன் ஆகும். 2 சரியில்லை அப்படின்னா கம்பெனி வந்து க்ளோஸ் ஆகக்கூடிய சூழல் வந்து ஏற்படும். அப்போ ஒரு கிரகத்தை வந்து வலு நீங்கள் பார்க்கும்போது 3 விஷயத்தையும் கவனிங்க. அதில் 2 விஷயம் நல்லா இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து நடக்கும், கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு குழந்தை பிறக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. குழந்தைக்கு வந்து 2-3 விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். இருந்தாலும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்ப்போம் நம்ம. இப்போ குரு வந்து குழந்தை காரகன், புத்திரக்காரகன் சொல்கிறோம். அப்போ குரு போய் எந்த நட்சத்திரத்தில் இருக்குன்னு பாருங்கள். இப்போ இந்த மேனேஜர், வேலைக்காரன், ஓனர் 3மே ஒரே ஆளாக இருந்தால் அது 100% நடக்கும். நீங்கள் தான் உங்கள் கம்பெனியை நடத்துகிறீங்க, நீங்கள் தான் சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்கீங்க, நீங்கள் தான் ஓனர். அங்கே கல்லாவில் நீங்கள் தான் உட்காந்துருக்கீங்க, நீங்கள் தான் மேனேஜர். அங்கே வேலை செய்கிறதும் நீங்கள் தான் அப்படின்னா 3மே நீங்களாக தான் வருவீங்க. அப்போ நீங்கள் சொல்கிறது தான் அங்கே நடக்கும். இதில் வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது 2 இடத்துல மட்டும்தான் அந்த மாதிரி வருது. ஒன்று வந்து சூரியன் வந்து வேலைக்காரன், அது நின்ற இடம் வந்து சிம்மராசி. சிம்மராசியினுடைய அதிபதி சூரியன் தான். அப்போ மேனேஜரும் அவர் தான், வேலைக்காரனும் சூரியன் தான், அது நின்ற நட்சத்திரமும் சூரியனுடைய நட்சத்திரம், ஓனரும் சூரியன் தான். அதே மாதிரி இன்னொரு இடத்துலையும் இதே மாதிரி வருது. அதாவது குரு அப்படிங்கிற வேலைக்காரன் வந்து நிற்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா குருனுடைய வீடு. அதாவது வந்து வேலைக்காரனும் குரு தான், அந்த வீடு கொடுத்தவனும் குரு தான், நட்சத்திரம் கொடுத்தவனும் குரு தான். அப்போ ஓனர், மேனேஜர், வேலைக்காரன் 3மே இங்கே குருவாக வருது. இங்கே வந்து ஓனர், மேனேஜர், வேலைக்காரன் 3மே சூரியனாக வருது. இந்த 2 கிரகத்துக்கு மட்டும்தான் ஓனர் ஆகக்கூடிய தகுதியும் இருக்குது, மேனேஜர் ஆகக்கூடிய தகுதியும் இருக்குது, வேலைக்காரனை வேலை செய்யக்கூடிய தகுதி 3மே ஒரே டைமில் வருது அப்படின்னா அது இந்த அமைப்பு. சூரியன் உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இருக்கா, கண்ணை மூடிட்டு சொல்லலாம் சூரியன் சம்மந்தப்பட்ட விஷயம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆயிரும், அரசியலில் நீ பெருசாக ஜொலிப்பேன்னு சொல்லலாம். குரு புரட்டாதி 4ஆம் பாதத்தில் மீனராசியில் இருக்குதா, ஓனரு, மேனேஜர், வேலைக்காரன் 3மே குரு தான். அப்போ குரு சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து 100% நிறைவேறியே தீரும். அங்கே போய் நின்றுச்சா, கண்ணை மூடிட்டு சொல்லுங்கள், அந்த விஷயம் வந்து கண்டிப்பாக நடக்கும், குரு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீ எதையுமே பார்க்காமலே சொல்லலாம். இந்த 2 இடத்துல மட்டும்தான் இந்த 2 கிரகங்கள் வந்து மூணாவும் வருது. ஓனராகவும் வருது, மேனேஜராகவும் வருது, வேலைக்காரனாகவும் வருது. நட்சத்திரம், ராசி அதிபதி, கிரகம் 3மே ஒரே இடத்துல வருது வந்து இந்த 2 பாசிபிலிட்டி இந்த 2 இடத்துல மட்டும்தான் கிடைக்குது. அதனால தான் குருவையும் சூரியனும் சேரும்போது சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சிவராஜ யோகம் தான் இருக்கிறதுலே பெரிய யோகம். அது ராஜான்னு ஏன் பேர் வைக்கிறாங்க, சிவன் அப்படின்னு ஏன் பேர் வைக்கிறாங்க அப்படின்னா இந்த 2 கிரகங்களுமே ராஜா பதவியை வைக்கக்கூடிய பிளானட்ஸ், தலைமை ஏற்கக்கூடிய பிளானட்ஸ் வந்து இந்த 2 தான். இந்த 2 இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பெரிய பதவி, பெரிய புகழ், பேரும் புகழ் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த 2 கிரகம் வந்து நல்லா இருக்கணும். அதனுடைய ஒளிந்திருக்கும் மறைமுகமான சூட்சுமம் வந்து இதுதான். நட்சத்திரம், ராசி அதிபதி, வேலைக்காரன், நட்சத்திரம், ராசி அதிபதி, வேலைக்காரன் 3மே ஒரே இடத்துல ஒரே கிரகமாக வருது, சூரியனுக்கும் குருவுக்கும் மட்டும்தான். மற்ற இடத்துல வந்து எதுவுமே வேறு கிரகத்துக்கு வந்து இந்த மாதிரி வாய்ப்பு வந்து கிடைக்காது. மற்ற இடத்துல வந்து 2 வலு அடையும். இப்போ உதாரணத்துக்கு சனி வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலே இருக்குது, அனுச நட்சத்திரத்திலே இருக்குது. அப்போ ஓனரும் அவர் தான், வேலைக்காரனும் அவர் தான். ஆனால் அவரை இயக்கக்கூடிய மேனேஜர் வந்து வேறு, அவருடைய பகை கிரகம் செவ்வாய். இப்போ சூரியன் வந்து இங்கே போய் நிற்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கிருத்திகை நட்சத்திரத்தில் நிற்குது, அது சொந்த நட்சத்திரம் தான். ஆனால் வீடு கொடுத்த அந்த மேனேஜர் வந்து செவ்வாய். ஆனால் செவ்வாய் நட்பு கிரகமாக இருக்கிறதுனால இங்கே 3 டிக் போட்டுக்கலாம். இங்கே வந்து அதுவே மேனேஜராக இருக்குது, இங்கே வந்து நட்பு கிரகம் வந்து மேனேஜராக வர்றதுனால இதையும் நம்ம வந்து சாதகமாக எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து மிருகசீரிட நட்சத்திரத்தில் இருக்குது. ஆனால் அதுக்கு வீடு கொடுத்தவன் வந்து புதன் வந்து மேனேஜர் வந்து வேலை வாங்குறவன் வந்து செவ்வாய்க்கு வேலை வாங்குறான். ஆனால் 2 வலு வந்து செவ்வாய்க்கு இங்கே கிடைக்குது. ஆனால் புதன் வந்து வீடு கொடுத்தவன், அவர் வந்து எதிரியாக வர்றதுனால இங்கே வந்து பாதிப்படையும். இந்த மாதிரி அமைப்புகள் வந்து பாதிப்பை கொடுக்கும். எதிரிகள் வந்து மேனேஜராக வரும்போது பாதிப்படையும். இப்போ ஒரு வேலைக்காரன் இருக்கான், அந்த வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வந்து மேனேஜர் சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், 2 பேருக்கு முரண்பாடு ஏற்படும். இங்கேயும் முரண்பாடு இருக்கா, செவ்வாய் புதன் பகை கிரகம், சனி செவ்வாய் பகை கிரகம், இந்த மாதிரி முரண்பாடுகள் ஏற்படும். இங்கே சூரியன் செவ்வாய் வந்து நட்பு கிரகம். அதனால் மேனேஜரும்
அதை வேலைக்காரனும் ஒரே ஆளாக வேறு ஆளாக இருந்தாலும் அது நட்பு கிரகங்களாக வர்றதுனால வந்து இதை வந்து நம்ம சாதகமாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து 3 விஷயங்களும் கம்பைன் பண்ணி நீங்கள் பார்க்கணும் பலன் பார்க்கும்போது. இதில் ஒன்றை மட்டும் பார்த்துட்டு பலன் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக தப்பு வரும். இங்கே எல்லோரும் என்ன பார்க்குறாங்க அப்படின்னா வேலைக்காரனை வச்சு பலன் சொல்கிறாங்க. அதாவது ஒரு கிரகம் வந்து ஒரு இடத்துல போய் நிற்கிது அப்படின்னா அந்த கிரகம் பார்த்துருச்சு, அந்த கிரகம் சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி பலன் சொல்கிறாங்க. அந்த கிரகம் வந்து வலுவடைஞ்சிருக்கா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா அது நின்ற நட்சத்திரத்தையும் அது நின்ற ராசி அதிபதியும் பார்க்கணும் ஃபஸ்ட்டு. அந்த வேலைக்காரனுடைய ஓனர் வந்து நல்லா வலுவாக இருக்காரா, அந்த வேலைக்காரனுடைய மேனேஜர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காரா, அதை நீங்கள் பார்க்காம வெறும் வேலைக்காரனுடைய ஸ்ட்ரென்த்தை மட்டும் வச்சு நீங்கள் வந்து ஒரு முடிவுக்கு வரக்கூடாதுன்னு சொல்கிறேன் நான். அப்படி நீங்கள் பலன் சொன்னீங்கன்னா பலன் வந்து தப்பாக வரும். அப்படி தான் பெரும்பாலான ஜோதிடர்கள் வந்து பலன் சொல்கிறாங்க. பிரபல ஜோசியர்னு சொல்லக்கூடியவங்களும் வந்து நட்சத்திரத்தை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம வெறும் பிளானட்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பலன் சொல்லப்படுது. அது நடைமுறையில் பொருத்தி பார்த்தா நிறைய இடத்துல வந்து தப்பு நடக்கும். இந்த 3ஐயுமே நீங்கள் சேர்த்து வச்சு சொல்லும்போது தப்பு நடக்க வாய்ப்பில்லை. இதில் ஏதாவது 2 வலுவாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். இதை மட்டும் நீங்கள் கவனித்தா போதுமானது. இப்போ இங்கே சனி வந்து தன்னுடைய சுய நட்சத்திரத்திலே இருக்குது, அதை கண்ட்ரோல் பண்ணுறதும் சனி தான். ஆனால் வீடு கொடுத்தவன் செவ்வாய், இது வந்து எதிரியாக வர்றதுனால ஓனருக்கும் மேனேஜருக்கும் சண்டை வரும். அப்போ இங்கே வந்து பாதிப்பை சந்திக்க வேண்டிய சூழல் வரும். இங்கே செவ்வாய்க்கும் புதனுக்கும் சண்டை வரும். ஆனால் இங்கே வந்து சூரியன் செவ்வாய் நட்பு கிரகங்களால் இங்கே வந்து சண்டை வராது. இப்படி வந்து அந்த வீடு கொடுத்தவனும் இருக்கக்கூடிய கிரகமும் வந்து பகை கிரகமா அப்படின்னு பார்க்கணும். பகை கிரகமாக இருந்தாலும் இந்த வீடு கொடுத்தவன் வந்து நீசமாயிட்டாரு அப்படின்னா இந்த பகை இருக்காது. அதே மாதிரி இந்த வீடு கொடுத்தவன் எந்த இடத்துல இருக்காரு, எந்த வலு பெற்றிருக்காரு அப்படின்னு பார்க்கணும். அதுக்கடுத்து நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்னா வீடு கொடுத்தவனோ நின்ற கிரகமோ அல்லது நட்சத்திர அதிபதியோ இந்த 3ஐயுமே நம்ம கன்சிடர் பண்ணணும்னு சொல்கிறேன். ஒரு விஷயத்தை கன்சிடர் பண்ணுறது தப்பு. நட்சத்திரம் மட்டுமே பலன் கொடுக்கும்னு சொல்லிட்டு நட்சத்திரத்தையாக பிரித்து கொண்டு போய் அதை வச்சு பலன் பார்க்குறதும் தப்பு. நட்சத்திரம் இல்லாமல் வெறும் கிரகங்களை மட்டும் வச்சு பார்வையை வச்சு பலன் சொல்கிறதும் மிகப்பெரிய தப்பு. 3 விஷயங்களையும் கவனிக்கணும். நட்சத்திரம், ராசி அதிபதி, கிரகம், இந்த 3ஐயுமே பார்க்கும்போது அது வலு பார்க்கும்போது சில டைமில் வந்து நேற்று கூட வீடியோ போட்டப்போ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, குறைந்த பாகை பெற்ற கிரகம் வந்து நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு போட்டப்போ அந்த பாகையில் வந்து எனக்கு கிரகம் இருக்குது ஆனால் நல்ல பலன் கொடுக்கலன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த விஷயத்தையும் கவனிக்கணும். அந்த கிரகம் வக்கரமாக இருக்கான்னு பார்க்கணும், அந்த கிரகம் அஸ்தங்கமாக இருக்கான்னு பார்க்கணும், அந்த கிரகம் மாரகாதிபதியாக வருதா, பாதகாதிபதியாக வருதா, அஷ்டமாதிபதியாக வருதா, அவயோகியாக வருதா, பரிவர்த்தனையாக இருக்கா, இந்த 7 விஷயங்கள் வந்து மெயினாக கவனிக்கணும். இது 7 கவனிச்சா போதும், இன்னும் எக்ஸ்ட்ராலாம் போக வேண்டாம். வக்கரம், அஸ்தங்கம், பாதகாதிபதி, மாரகாதிபதி, அஷ்டமாதிபதி, அவயோகி, பரிவர்த்தனை இப்படி இருந்தது அப்படின்னா பலன்களில் வந்து மாற்றம் ஏற்படும். வெறும் நட்சத்திரத்தை மட்டும் வச்சு பலன் சொல்லக்கூடாது. நட்சத்திராதிபதி மாரகாதிபதியாக இருக்கலாம், அந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகமும் பாதிக்கப்படும். நட்சத்திராதிபதி வந்து அஸ்தங்கமாக இருக்கலாம், அதில் நின்ற கிரகம் வந்து பலனளிக்க சூழலில் வந்து இல்லாமல் போகும். அல்லது நட்சத்திராதிபதி நல்லா இருக்கலாம், அங்கே நின்ற கிரகம் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாலும் உங்களுக்கு பாதிப்பு வரும். அப்போ 3 விஷயங்கள் கவனிக்கணும். நட்சத்திரத்தையும் கவனிக்கணும், ராசிபதியையும் கவனிக்கணும், கிரகத்தையும் கவனிக்கணும். இதில் 1 பாதிக்கப்பட்டால் பரவாயில்லன்னு சொல்லலாம், 2 பாதிக்கப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக நடக்காதுன்னு சொல்லுங்கள். ஆனால் 3மே பாதிக்கப்பட்டதுன்னா கண்டிப்பாக நடக்காதுன்னு சொல்லிடலாம். இதில் 2 மட்டும் நல்லா இருந்தால் போதுமானது. அப்போ 3 விஷயங்களை பாருங்கள். ஒரு கிரகம் போய் நிற்கிதுன்னா அவர் எப்படி இருக்காருன்னு பாருங்கள், அது நின்று நட்சத்திராதிபதி எந்த இடத்துல போய் நிற்கிறாருன்னு பாருங்கள், ராசியாதிபதி வலுவாக இருக்காரான்னு பாருங்கள். இதில் ஏதோ ஒரு கிரகம் வந்து அஸ்தங்கமாக இருந்துச்சு அப்படின்னா அது வலு இழந்திருக்குன்னு அர்த்தம். மாரகாதிபதியாக இருந்துச்சுன்னா பாதிப்பு கொடுக்கும்னு அர்த்தம். வக்கரமாக இருந்துச்சு அப்படின்னா எதிர்மறையாக செயல்படும்னு அர்த்தம். பரிவர்த்தனையாக இருந்துச்சுன்னா இடமாற்றத்துக்கு அப்புறம் நல்லதோ கெட்டதோ கொடுக்க காத்திருக்குன்னு அர்த்தம். இப்படி இத்தனை விஷயங்களையும் நம்ம வந்து கணக்கில் எடுத்து ஒரு பலன் சொல்லும்போது அந்த பலன் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக வருது. ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு வேலைக்காரனை மட்டும் எடுத்துக்கிட்டு அவனுடைய பார்வை பலத்தையும் செயற்கையையும் எடுத்துக்கிட்டு பலன் சொல்கிறது தப்பாக வரும். நடைமுறையில் பொருத்தி பாருங்கள். இதை பற்றின புரிதல் எப்படி இருக்குது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய புரிதல் வந்து நான் சொல்லிட்டேன். 3 விஷயங்கள் பார்க்கணும். ஓனரு, மேனேஜர், வேலைக்காரன். ஓனர் நல்லா இருக்கணும், 2 பேர் நல்லா இருந்தால் போதுமானதுங்க, பலன் கிடைக்கும்னு சொல்லலாம். இதில் 2 பேர் பாதிக்கப்பட்டிருக்கும் பட்சத்தில் வந்து அந்த கம்பெனி வந்து பாதிக்கப்படும், அந்த பலன் வந்து மோசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இது எல்லாமே நல்லா இருக்குது, ஆனால் அந்த கிரகம் வந்து மாரகாதிபதியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 கிரகமே நல்லா வருது. இப்போ நட்சத்திராதிபதியும் ஸ்ட்ராங்காக இருக்குது, ராசியாதிபதியும் நல்லா இருக்குது, கிரகமும் நல்லா இருக்குது. ஆனால் நட்சத்திராதிபதி வந்து மாரகாதிபதியாக வராரு, அதில் நிற்கக்கூடிய கிரகம் வந்து அவயோகியாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அமைப்பில் வந்தாலும் அது நல்லா இருந்தால் வகையாக பாதிப்பை கொடுத்துட்டு போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதுவே வந்து ஒரு மாரகாதிபதியாக வருது ஒரு கிரகம், அது வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அது பிரச்சனை இல்லை. ஆனால் மாரகாதிபதியாக வந்த கிரகம் வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டா பிரச்சனை. இப்படி வந்து பல ஆங்கிளில் வந்து யோசிச்சு தான் ஒரு பலன் வந்து நம்ம சொல்ல முடியும். டக்குன்னு வந்து ஒரு கான்செப்டை நான் சொன்ன உடனே டக்குன்னு வந்து இது நடக்கலை அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணாதீங்க. இத்தனை விஷயங்களும் கவனிக்கணும்.
இதனுடைய வலுவையும் பார்க்கணும். இந்த 3 விஷயத்துடைய வலுவையும் பார்க்கணும். அது நடைமுறையில் நிறைய ஜாதகங்களை நீங்கள் பொருத்தி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வேலைக்காரனாகவும் ஓனராகவும் மேனேஜராகவும் வரக்கூடிய கிரகம் வந்து 2 பிளானட் தான். ஒன்று குரு, ஒன்று சூரியன். இந்த ரெண்டு பிளானட்டுக்கு வந்து ஓனர், வேலைக்காரன், மேனேஜர் 3மே அதுவாகவே வரும். இப்படி வந்துருச்சுன்னா உறுதியாக சொல்லலாம் பலன் நடக்கும் நடக்காது அப்படின்ட்டு. ஆனால் மற்ற இடத்துல வந்து அது வீடு கொடுத்தவன் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். அது மார்காதிபதியா, பாதகாதிபதியா, வக்கரமா, அஸ்தங்கமா, அதையும் நீங்கள் வந்து கவனிக்கணும். பாதிக்கப்பட்ட கிரகம் வந்து வீக்கானா நல்லது, பாதிக்கப்படாத கிரகம் வந்து ஸ்ட்ராங்கானா நல்லது. அந்த 2 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3ஐயும் கம்பேர் பண்ணி பாருங்கள். அது உங்கள் ஜாதகத்தில் பொருத்தி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்கள். என்னுடைய புரிதல் வந்து இப்படி தான் நான் வந்து பலன் பார்க்குறது. கிரகத்தை மட்டும் வச்சு பலன் பார்க்குறது இல்லை, நட்சத்திரத்தை மட்டும் வச்சு பலன் பார்க்குறது இல்லை. நட்சத்திரம், கிரகம், வீட்டதிபதி 3ஐயுமே நம்ம பார்க்குறோம். அதில் 2 நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த விஷயங்களையும் கவனிக்கணும். இந்த 7 பாயிண்ட்: வக்கரம், அஸ்தங்கம், மாரகாதிபதி, பதாதிபதி, அஷ்டமாதிபதி, அவயோகி, பரிவர்த்தனை. இது எல்லாத்தையும் செக் பண்ணி ஒரு கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் தான் பலன் சொல்லணும். டக்குன்னு பார்த்தோன்னே பலன் சொன்னால் தப்பாக தான் வரும். இந்த புரிதல் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இது எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களால் முடிஞ்ச கமெண்ட்ஸை வந்து நீங்கள் பதிவு பண்ணலாம். நன்றி, வணக்கம்.